இப்ப எதுக்கு நீ எங்க கூட திருவிழாவுக்கு வந்தே ஆகணும்னு இப்படி தொந்தரவு பண்ற நீ? ஊர்ல 15 நாளா திருவிழா நடக்குது. சரி, நான் எல்லாரு கூடயும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாரு கூடயும் போயிட்டு வந்துட்டியா? உங்க கூட வரணும். எங்க கூட திருவிழாவுக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணுமா? ஆசை இருக்குதுல்ல? அண்டர்வார் போட்டிருக்கிறியா நீ? அண்டர்வார் போடலையா? அண்டர்வார் போடாம எப்படி நீ எங்க கூட வருவ? உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அண்டர்வார போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எங்க கூட வா. நீ போ. கிச்சில வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான். போட்டுருவியாப்பா? கபட் கையா. ஏய், கால போடுறதெல்லாம் ஏன்டா மேல போட்டு இப்படி அலும்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏடா, உன்னை நான் சர்க்கஸ் கம்பெனியா கூட்டிட்டு போறேன்னு திருவிழாக்கு தான்டா. தம்பி, என் கால இல்லப்பா, உன் கால போடு. போட்டு ரெடியாரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். अस्मिन् सुभदिने शोभने मुहूर्ते लोककल्याणार्थं यावज्जीवतो मङ्गल्यसिद्ध्यर्थं योक्त्रमाङ्गल्यदेवता पूजां करिष्ये। योक्त्रमाङ्गल्यदेवताभ्यो नमः ध्यायामि आवाहयामि नवरत्नखचितहेमसिंहासनं समर्पयामि। எல்லாம் மேல பார்த்து நிக்கிறானுங்க. ஒண்ணும் புரிய மாட்டேங்குற. ஏடா மாரியாத்தா கோயில மத்தாளத்தை வச்சு சும்மா நிக்கிறீங்க? அவனுங்களும் வேடிக்கை பாக்குறானுங்க. மாரியாத்தா கோச்சுக்க மாட்டான். அதான் 3ஆம் நடி ஆடுறேன் நான். இப்போ வாயா. என்னையா ஆடுறதுக்கா அடிக்கிறது இல்லப்பா மோளம். அப்புறம் இன்னைக்கு திருவிழா கடைசி நாள். சரி, அம்மனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சரி, அம்மன் கழுத்துல தாலி ஏறுற போது கண்டிப்பா மழை வரும். ஆமா, அப்புறம் ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிற வழக்கம். அதுக்கப்புறம் தான் மோளத்தையும் அடிக்கணும். கிண்டல் பண்றியா? மட்ட மத்தியானத்துல இப்படி ஒரு வெயில் அடிக்குது, எல்லாரும் வெயில காஞ்சு நிக்கிறாங்க, நீ மழை பெய்யன்னு சொல்றிய? எப்பேற்பட்ட ஆளா இருப்ப நீ? 65 வருஷமா இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி புளிக்கிட்டு இருக்கிறியா? நீ ஊருக்கு புதுசு நினைக்கிறேன். இப்ப இந்த அண்டாவெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம்? எதுக்கு? விளையாடுறதுக்கா? இதுல எல்லாம் மஞ்சள் குங்குமத்தை போட்டு வச்சிருக்கோம்ப்பா. அம்மனுக்கு தாலி கட்டுற போது கண்டிப்பா மழை வரும். அந்த மழை தண்ணி அண்டாவில ரொம்பும். அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் கையில எடுத்து நாம எந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கோமோ அந்த பொண்ணு நெத்தியில வச்சா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஏ கதிர்வேலா, என்ன சித்தப்பா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ? சாமி கும்பிட்டு இருக்கேன் சித்தப்பா. சாமி கும்பிடுறியாப்பா? இவனுக்கு என்னமோ ஐதியாங்கிறானுங்க, நினைச்ச பொண்ணுக்கு போட்டு வச்சா கல்யாணம் ஆகுங்கிறானுங்க, மாங்கல்யம் வேற நினைச்சு நிக்கணும்னு சொல்றானுங்க. அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சித்தப்பா. எல்லாரும் சொல்றாங்களா? எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ இவனுக்கு கூட ஓரி ஆடிட்டு, நான் போய் தூரி ஆடிட்டு வர்றேன். டேய், அண்டா கிட்ட பாத்தனல்ல, இவனெல்லாம் தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவானுங்க. ஜாக்கிரதையா இருக்கு சித்தப்பா. ஓ,
கழுத்துக்கு பொட்டு வச்சுட்டான். என்னதான் என் பொண்டாட்டி தடுத்தா? உங்களை யாரா தடுத்தது? போங்கடா, போய் அவனை தீர்த்துட்டு வாங்கடா. நான் முடிவு பண்ண மாப்பிளைக்கு தான் நீ கழுத்தை நீட்டுற. வர முகூர்த்தத்துல கல்யாணம். வீட்டுக்கு போ. கதிர்வேலா, என்னடா? நாளை காலையில சூரிய உதயம் ஆகும் போது இவன் நிழல் கூட இந்த கிராமத்துல விழக்கூடாது. அப்படி விழுந்தது இப்ப உயிரோடு இருக்கிறான், அப்ப இருக்க மாட்டான். உயிர்மே ஆசிரியர் வெடிக்கிறதுக்குள்ள கிராமத்துட்டு போயிருக்க. வாங்க. கதிர்வேலா, என்னப்பா நடந்துச்சு? சித்தப்பா, என்னையும் நீலவேணியையும் பிரிக்க பாக்குறாங்க. என் உயிர் போனாலே வழியே என்னையும் அவனையும் பிரிக்க முடியாது. ஐயோ, எல்லாமே போயிருமே. என்னடி அவ அப்படி பண்ணிட்டா? எங்க தேடி உன் பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. பொண்ணு விருப்பம் இல்லாம நீ இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற. பொண்ணு ஆசைப்பட்டபடி கல்யாணம் பண்ணிட்டுன்னு ஏன் பாதுகாப்புல தான் உன் பொண்ணை வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, வர்ற முகூர்த்தத்திலேயே எங்க அண்ணன் பையன் கதிர்வேலுக்கும் உன் பொண்ணு நீலவேணிக்கும் திருநெல்வேலியில கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். தகப்பேங்கிற ஸ்தானத்துல நீ வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ வரலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அத சொல்லிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்தேன். வர்றேன். நெல்லு. என்ன, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இது பணம் காட்டுனாரு. எந்த விதமான சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன். ஏதாவது சொல்றதா இப்பவே சொல்லு, போகும்போது கூப்பிடாத. என் வீட்டுக்கு வந்த யாரையும் நான் சாப்பிடாம அனுப்புனதில்ல.
நீ வந்திருக்கிற வேகத்தை பார்த்தா நான் சொன்னாலும் நீ சாப்பிடுறதா தெரியல. வந்ததுக்கு கொஞ்சம் காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போ. ஏய், ஐயா குடுறா. என்ன பாக்குற? விஷம் கலந்திருக்குமோன்னு பாக்குறியா? நான் பரமசிவம் மாதிரி. அப்படியே காப்பியில நீ விஷம் கலந்திருந்தாலும் தொண்டைக்குழிய விட்டு இறங்காது இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும். நெல்லு. ஏன்? நீ வந்தப்ப எடுத்து வந்த காப்பி சூடு இருக்காது, பரவாயில்லையா? எனக்கு சொரணை இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நீங்க 2 பேரும் நெல்லித்துறை வழியா போயிருங்க, நான் கருப்பராயன் கோயில் வழியா கோயிலுக்கு வந்து சேர்ந்துறேன். சித்தப்பா நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில 3 பேர் ஒன்னா போக முடியாது. நீங்க 2 பேரும் முதல் கோயிலுக்கு போய் சேருங்க, நான் வந்து சேர்ந்துறேன். கேக்குறது?
எந்திரிங்க எந்திரிங்க. என்னங்க இது உடம்பெல்லாம் ரத்தம். வாங்க வைத்தியர்கிட்ட போலாம். வேண்டாம் கதிர்வேலா, நீ அந்த பொண்ணையும் கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணி மலை கோயிலுக்கு வர சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் நான் தாங்கிட்டேன். எனக்காக ஒரு உதவி செய்யா. இந்த நிலைமையில என்ன பார்த்தானா எந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். நீ முன்னால போ. வாங்கிட்டப்பா, ஜெயிச்சுட்டு போற மாதிரி இருக்கீங்க. நான் எங்கடா ஒரு மாதிரி இருக்கிறேன், சந்தோஷமா தாண்டா இருக்கிறேன். வண்டியில வந்த சலுப்புல அப்படி இருக்குது. இத பார், மாங்கல்யத்தை கொண்டு வந்துட்டேன். மாலை கழுத்துவான். பொண்ணு மாப்பிள்ளை மனவரையில வந்து உட்காருங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இந்த கோயில இருக்கிற அம்மனை சாட்சியா வச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. இந்தாமா, இந்த மாங்கல்யத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. கொண்டு போய் கொடுமா. பழுவீங்க? நான் எங்கடா அழுகிறேன்? ஆனந்த கண்ணீர்ரா. உன்னை பிரிய போறமேனு வருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. எங்களை ஆசீர்வாதம் பண்ணி சித்தப்பா. சித்தப்பா, சித்தப்பா, ஒரு உறவு ஒரு உறவோடு இணைந்தது. ஒரு உறவு ஒரு உறவிலிருந்து பிரிந்தது. இது சாமி போட்ட முடிச்சு.